விருச்சிக ராசியினரே, காலத்தின் சுழற்சியில் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளான். அந்த வகையில், வரும் 24 மணி நேரத்திற்குள் எம் என்ற எழுத்தில் தொடங்கும் ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கப் போகிறார். இது தற்செயலான சந்திப்பாகவோ அல்லது பலகாலமாக திட்டமிடப்பட்ட நிகழ்வாகவோ இருக்கலாம். இந்தச் சந்திப்பு உங்கள் வாழ்க்கை பாதையில் சிறியதோ அல்லது பெரியதோ ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது மட்டும் உறுதி. வானியல் ரீதியாக பார்க்கும்போது, விருச்சிக ராசிக்குரிய கிரக நிலைகள் தற்போது ஒரு மாறுபட்ட ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன. இந்த ஆற்றல் ஒரு புதிய நபரின் வருகையை உங்களுக்கு சாதகமாக மாற்றும் திறனை கொண்டுள்ளது. எம் என்ற எழுத்து மர்மம், மாற்றம் மற்றும் மேன்மை ஆகியவற்றின் குறியீடாக கருதப்படுகிறது. எனவே, உங்களை தேடி வரும் இந்த நபர் வெறும் மனிதராக மட்டுமில்லாமல், உங்கள் ஆழ்மனதில் புதைந்து கிடக்கும் சில ஆசைகளை அல்லது சந்தேகங்களை வெளிக்கொண்டு வரும் ஒரு கருவியாகச் செயல்படுவார். இருப்பினும், ஒரு புதிய நபர் வாழ்க்கையில் நுழையும் போது, அது எப்போதும் நன்மைகளை மட்டுமே கொண்டு வரும் என்று கூறிவிட முடியாது. நிழலும் வெளிச்சமும் கலந்ததே வாழ்க்கை. இந்த நபர் மூலம் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் கிடைத்தாலும், மறுபுறம் சில சவால்களும் கவனிக்க வேண்டிய எச்சரிக்கைகளும் இருக்கவே செய்யும். ஒரு விருச்சிக ராசியினராக உங்கள் இயல்பான கூர்மையான புத்தி கூர்மையையும் தீர்க்கமான முடிவெடுக்கும் திறனையும் பயன்படுத்தி அந்த நபர் கொண்டு வரும் விஷயங்களை அணுக வேண்டியது அவசியமாகும். அடுத்த 24 மணி நேரத்திற்குள் நடக்கப் போகும் இந்த நிகழ்வுகள் உங்கள் எதிர்காலத்தின் ஒரு முக்கிய அத்தியாயமாக அமையப் போகின்றன. வரும் மாற்றங்களை எப்படி சரியாக கையாள வேண்டும், எவற்றை நம்பிக்கையுடன் ஏற்க வேண்டும், எவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதே இந்த முன்னறிவிப்பின் நோக்கம். அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக இருக்கப் போகிறாரா அல்லது ஒரு பாடத்தை கற்றுத்தரும் நபராக இருக்கப் போகிறாரா என்பதை ஆராய்ந்து விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள். உங்கள் வெற்றி உங்கள் கைகளிலேயே உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசியினரே, உங்கள் வாழ்வில் எம் என்ற எழுத்தில் தொடங்கும் ஒரு நபர் இன்று குறுக்கிடப் போகிறார். இது எதிர்பாராத மாற்றங்களுக்கு அடித்தளமாக அமையும். அந்த நபர் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு தூண்டுகோலாக செயல்படுவார். அவர் உங்களைச் சந்திக்கும் தருணம் உங்கள் மனநிலையில் ஒருவித அமைதியின்மையையும் அதே சமயம் ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்தும். அவர் கொண்டு வரும் செய்திகள் உங்கள் நீண்ட நாள் குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான விடையை தரும் வகையில் அமையும். உங்கள் வேலையிடத்தில் அந்த நபர் அறிமுகமாவதால் புதிய வாய்ப்புகள் கதவைத் தட்டும். அவர் மூலம் உங்களுக்கு ஒரு முக்கியமான திட்டம் கிடைக்க வாய்ப்புள்ளது. இது உங்கள் வருமானத்தை உயர்த்த பெரிதும் உதவும். இருப்பினும், அந்த திட்டத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். ஏனென்றால், அந்த நபரின் தூண்டுதல் சில நேரங்களில் உங்களை அதீத உற்சாகத்திற்கு ஆளாக்கி தவறு செய்ய வைக்கலாம். தனிப்பட்ட உறவுகளில் அந்த ஏம் நபர் ஒரு புதிய பரிமாணத்தை கொண்டு வருவார். அவர் உங்களை சுற்றியுள்ள நபர்களுடன் இணக்கமாகச் செல்ல வழிகாட்டுவார். இது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். ஆனால் அவர் மற்றவர்களிடம் காட்டும் அதிகப்படியான அக்கறை உங்களுக்குள் ஒரு சிறு பொறாமையை தூண்டலாம். இதை கட்டுப்படுத்தத் தவறினால் அவருக்கும் உங்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பொறுமை அவசியம். நிதி சார்ந்த விஷயங்களில் அந்த நபர் உங்களை முதலீடு செய்யத் தூண்டுவார். அவர் சொல்லும் முதலீட்டு ஆலோசனைகள் ஆரம்பத்தில் லாபகரமானதாகத் தோன்றும். இது உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்த உதவும். ஆயினும், அதில் உள்ள நுணுக்கங்களை நீங்களே சரிபார்க்காமல் கையெழுத்திட வேண்டாம். அவர் சொல்லும் வார்த்தைகளை அப்படியே நம்புவது ஆபத்தில் முடியலாம். எனவே சட்டப்பூர்வமான ஆவணங்களை சரிபார்ப்பது மிகவும் முக்கியம். சமூக ரீதியாக நீங்கள் அந்த நபருடன் வெளியே செல்லும் சூழல் உருவாகும். இது உங்கள் செல்வாக்கை உயர்த்துவதோடு புதிய நட்பு வட்டத்தையும் பெற்றுத்தரும். நீங்கள் விரும்பிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயம், அந்த நபர் உங்களை அறிமுகப்படுத்தும் சிலர் உங்கள் குறிக்கோளுக்கு முரணாக இருக்கலாம். அவர்களை கையாளும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அந்த நபரின் வருகை உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அவர் உங்களை யோகா அல்லது உடற்பயிற்சி செய்யத் தூண்டுவார். இது உங்கள் உடல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியை அளிக்கும். ஆனால், அவர் பரிந்துரைக்கும் கடுமையான உணவுக் கட்டுப்பாடுகள் உங்கள் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாமல் போகலாம். எனவே உங்கள் உடலின் தேவையை உணர்ந்து அவருக்கு பதில் சொல்லுங்கள். கண்மூடித்தனமாக எதையும் பின்பற்றாதீர்கள். அவர் உங்களை ஏதோ ஒரு பழைய விஷயத்தை மறக்கச் சொல்லி அறிவுரை வழங்குவார். இது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து புதிய இலக்கை நோக்கி நகர உதவும். கடந்த கால கசப்புகள் மறையும். இருப்பினும், அந்த பழைய விஷயத்தை அவர் மீண்டும் கிளற வாய்ப்புள்ளது. அப்போது நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அந்த நபருடன் மோதினால் நீங்கள் இழந்த மன அமைதி மீண்டும் கிடைக்காமல் போகும். எனவே அமைதியாக இருங்கள். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் அந்த நபர் உங்களுக்கு பெரிய உதவியை செய்வார். ஒரு சிக்கலான தொழில்நுட்ப பிரச்சனையை அவர் எளிதில் தீர்த்து வைப்பார். இது உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தும். அதே நேரத்தில், அந்த தொழில்நுட்பத்தின் ரகசியங்களை அவரிடம் மட்டும் பகிராமல் இருங்கள். ஒருவேளை அவரே அந்தச் சூழலை உருவாக்கிக் கொடுத்திருக்கலாம் என்ற சந்தேகம் உங்கள் மனதில் எழலாம். அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். அந்த நபருடன் பயணம் மேற்கொள்ளும் சூழ்நிலை உருவாகலாம்.
இந்த பயணம் உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் வாழ்வின் மீதான புதிய கண்ணோட்டத்தையும் தரும். பல சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைக்கும். ஆனால் பயணத்தின் போது அவர் காட்டும் அலட்சியம் உங்கள் நேரத்தை வீணடிக்கலாம். திட்டமிட்டபடி விஷயங்கள் நடக்காமல் போகும்போது நீங்கள் மிகுந்த எரிச்சலுக்கு ஆளாவீர்கள். நிதானத்தை கடைபிடிப்பதுதான் பயணத்தை இனிமையாக்கும். உங்களின் புதிய முயற்சிகளுக்கு அந்த நபர் துணையாக இருப்பார். நீங்கள் பயந்திருந்த ஒரு காரியத்தை அவர் துணிச்சலுடன் முடித்துக் கொடுப்பார். இது உங்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கும். அவர் உங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்கள் சுதந்திரத்தில் அவர் தலையிடுவது உங்கள் கோபத்தை தூண்டலாம். அந்த எல்லையை தெளிவாக வகுப்பது உங்களுக்கு நல்லது. அந்த நபர் மூலம் உங்களுக்கு ஒரு பழைய நண்பரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இது உங்களுக்கு பழைய நினைவுகளை மீட்டுத் தரும். மகிழ்ச்சியான சூழல் நிலவும். இருப்பினும் அந்த நபர் உங்களைப் பற்றி அந்த நண்பரிடம் தவறாக பேசியிருக்கலாம். அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டால் அந்த பழைய நட்பில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் படைப்பாற்றலை அந்த நபர் வெளிக்கொணர முயற்சிப்பார். அவர் கொடுக்கும் ஊக்கம் உங்களை ஒரு புதிய கலை அல்லது செயல்திறனில் சிறந்து விளங்கச் செய்யும். இது உங்கள் பெயரையும் புகழையும் உயர்த்தும். அதே சமயம் உங்கள் வேலையில் குறை காண்பதை அவர் வழக்கமாக வைத்துக் கொள்ளலாம். இது உங்கள் தன்னம்பிக்கையை குறைக்கலாம். அதை ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக மட்டும் எடுத்துக்கொண்டு உங்கள் பாதையில் செல்லுங்கள். அந்த நபர் ஒரு முக்கிய தகவலை உங்களிடம் ரகசியமாகச் சொல்வார். இது உங்கள் எதிரிகளை வீழ்த்த அல்லது உங்கள் வேலையை சிறப்பாக்க உதவும். இது உங்களுக்கு ஒரு பலமாக அமையும். ஆனால் அந்த தகவல் உண்மையானதுதானா என்று சரிபார்ப்பது அவசியம். வதந்திகளை நம்பி நீங்கள் செய்யும் காரியங்கள் உங்களுக்கு பாதகமாக முடிந்துவிடலாம். ஆதாரமில்லாமல் எதையும் முடிவெடுக்க வேண்டாம். வீடு தொடர்பான விஷயங்களில் அந்த நபர் சில ஆலோசனைகளை வழங்குவார். இது உங்கள் வீட்டுச் சூழலை மாற்றவோ அல்லது வீட்டை புதுப்பிக்கவோ உதவும். மகிழ்ச்சியான மாற்றங்கள் நடக்கும். அவர் காட்டும் ஆடம்பரமான செலவுகள் உங்கள் பட்ஜெட்டை தாண்டிச் செல்லலாம். உங்கள் பொருளாதாரத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவரிடம் மறுப்பு தெரிவிக்க தயங்க வேண்டாம். அந்த நபர் உங்களை ஏதோ ஒரு சமூகப் பணியில் ஈடுபடத் தூண்டுவார். இது உங்களுக்கு மன நிறைவைத் தரும். மக்களின் பாராட்டுதல்கள் உங்களை தேடி வரும். இருப்பினும் அந்த நபர் மற்றவர்கள் முன்னிலையில் உங்களை உயர்த்திப் பேசுவது ஒரு தந்திரமாக இருக்கலாம். உங்கள் புகழை பயன்படுத்தி அவர் லாபம் அடைய முயல்கிறாரா என்பதை கவனமாக பாருங்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு ஆவணமோ அல்லது பொருளோ அந்த நபரின் உதவியால் கிடைக்கும். இது உங்கள் மனபாரத்தை குறைக்கும். அவர் அந்த பொருளை தருவதற்கு பிரதிபலனாக ஒரு பெரிய உதவியை உங்களிடம் கேட்கலாம். அது நியாயமானதா என்று சிந்தித்துச் செயல்படுங்கள். இல்லையெனில் மாட்டிக்கொள்ள வாய்ப்புள்ளது. உங்கள் பேச்சுத்திறனை மேம்படுத்த அந்த நபர் உதவுவார். அவர் உங்களை ஒரு மேடையில் பேச அல்லது ஒரு கூட்டத்தை வழிநடத்த தூண்டலாம். இது உங்கள் தலைமைப் பண்பை வளர்க்கும். அவர் உங்களை சிக்கலான விவாதங்களுக்கு தள்ளக்கூடும். உங்கள் பேச்சைக் கொண்டு மற்றவர்களிடம் உங்களை சிக்க வைக்க அவர் முயலலாம். எனவே வார்த்தைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படவும். ஆயுர்வேதம் அல்லது ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கு அந்த நபர் புதிய பாதையை காட்டுவார். அவர் பரிந்துரைக்கும் புத்தகங்கள் அல்லது இடங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். ஒரு புது தெளிவு கிடைக்கும். ஆனால் அவர் சார்ந்திருக்கும் குரு அல்லது குழுவை நீங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுவது உங்களுக்கு பாதிப்பை தரலாம். உங்கள் சொந்த அறிவாற்றலையும் பகுத்தறிவையும் கைவிடாதீர்கள். அந்த நபர் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நெருக்கமான நட்பை வளர்த்துக் கொள்வார். இது குடும்பத்தில் புதிய உற்சாகத்தை கொண்டு வரும். உங்கள் மீது அவர்களுக்கு இருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும். அதே நேரம் அவர் குடும்ப விஷயங்களில் அளவுக்கு அதிகமாக தலையிடுவது உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை விளைவிக்கும். உங்கள் எல்லைகளை தாண்ட விடாமல் அவரை தடுத்து நிறுத்துவது அவசியமாகும். அடுத்த 24 மணி நேரத்தின் இறுதியில் அந்த நபருடனான உங்கள் உறவு ஒரு தெளிவான நிலையை எட்டும். நீங்கள் அவரை தொடர்ந்து நம்பலாம் அல்லது விலகிச் செல்லலாம் என்ற முடிவுக்கு வருவீர்கள். எது நடந்தாலும் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்தவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த அனுபவத்தை வைத்து உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்கள் அன்றாட பணிகளில் அந்த நபர் ஒருவித வேகத்தை கூட்டுவார். அவர் தரும் ஊக்கம் தேங்கிக் கிடந்த வேலைகளை மின்னல் வேகத்தில் முடிக்க உதவும். இது உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். இருப்பினும் இந்த வேகம் சில தவறுகளுக்கு வித்திடலாம். முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடும் போதும் கணக்குகளை சரிபார்க்கும் போதும் அவசரப்பட வேண்டாம். இல்லையெனில் பின்னாளில் பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். திடீரென ஒரு புதிய தொழில் தொடங்கும் எண்ணத்தை அந்த நபர் உங்களிடம் விதைப்பார். இது நீண்டகால அடிப்படையில் நல்ல பலனை தரும் ஒரு திட்டமாக இருக்கும். நீங்கள் தயங்கிக் கொண்டிருந்த விஷயத்தில் அவர் நம்பிக்கையூட்டுவார். ஆனால் ஆரம்ப முதலீட்டில் அவர் காட்டும் அதீத ஆர்வம் உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கலாம். அவசரப்பட்டு கடன் வாங்குவதோ அல்லது சேமிப்பை மொத்தமாக இழப்பதோ கூடாது. நிதானமாக சிந்தித்து திட்டமிடுங்கள். மனம் விட்டு பேச ஒரு சிறந்த நபராக அந்த நபர் உங்களுக்கு அமைவார். உங்கள் மனதின் பாரங்களை அவரிடம் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு பெரும் ஆறுதலை தரும். பல நாட்களாக இருந்த கவலைகள் குறையும். அதே சமயம்
உங்கள் அந்தரங்க விஷயங்களை அவரிடம் சொல்லும்போது கவனம் தேவை. எதிர்காலத்தில் அந்த தகவல்களை அவர் உங்களுக்கு எதிராக பயன்படுத்த வாய்ப்புள்ளது. எனவே எதை கூறலாம், எதை மறைக்கலாம் என்பதில் தெளிவு வேண்டும். அந்த நபர் உங்களுக்கு சில புதிய மனிதர்களை அறிமுகப்படுத்துவார். இந்த சந்திப்புகள் எதிர்கால வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். புதிய தொடர்புகள் மூலம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதே நேரத்தில் அறிமுகமாகும் அந்த நபர்களில் ஒரு சிலரின் எண்ணம் சரியாக இருக்காது. உங்கள் புகழை பயன்படுத்தி அவர்கள் ஆதாயம் தேட முயற்சிப்பார்கள். எனவே யாரை முழுமையாக நம்புவது என்பதில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. வீட்டில் ஏதோ ஒரு சுப காரியம் நடக்க அந்த நபர் காரணமாக இருப்பார். அவர் கொண்டுவரும் செய்திகள் குடும்பத்தில் நிலவிய மனக்கசப்புகளை நீக்கி உறவுகளை பலப்படுத்தும். இது உங்களுக்கு பெரிய நிம்மதியை தரும். ஆனால் அந்த சுப காரியத்தை செய்ய அவர் பரிந்துரைக்கும் முறைகள் உங்கள் குடும்ப வழக்கத்திற்கு மாற்றாக இருக்கலாம். உங்கள் கலாச்சாரத்தையும் குடும்ப விருப்பத்தையும் மீறி எதையும் செய்ய வேண்டாம். உங்களின் பழைய திறமை ஒன்றை மீண்டும் வெளிக்கொணர அவர் உதவுவார். நீண்ட நாட்களாக நீங்கள் நிறுத்தி வைத்திருந்த கலை அல்லது பொழுதுபோக்கு மீண்டும் உயிர் பெறும். இது உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். அதைச் செய்து முடிக்கும்போது அவர் உங்களிடம் எதிர்பார்க்கும் பாராட்டு அல்லது பிரதிபலன் அதிகமாக இருக்கலாம். அவர் செய்யும் உதவிக்காக நீங்கள் அடிபணிந்து போவது உங்கள் சுயமரியாதையை பாதிக்கக்கூடாது. திடீர் பயணத் திட்டங்கள் அந்த நபரால் உருவாகும். இந்த பயணம் ஆன்மீக ரீதியாகவோ அல்லது உல்லாசப் பயணமாகவோ அமையும். இது உங்கள் மன அழுத்தத்தை முற்றிலுமாக நீக்கும். பயணத்தின் போது செலவுகளை பொறுப்பேற்பதில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பயணத்தை தொடங்குவதற்கு முன்பே செலவுகளை பகிர்ந்து கொள்வது குறித்து தெளிவாக பேசி முடிப்பது சிறந்தது. அவர் உங்களுக்கு ஒரு புத்தகத்தையோ அல்லது ஒரு கருத்தையோ அறிமுகப்படுத்துவார். இது உங்கள் சிந்தனையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்வின் நோக்கத்தை புரிய வைக்கும் வகையில் இது அமையும். அவர் சொல்லும் கருத்துக்கள் அனைத்தும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் பகுத்தறிவுக்கு பொருந்தாத எதையும் எவ்வளவு பெரிய அறிஞர் சொன்னாலும் அதை அப்படியே ஏற்காதீர்கள். தொழில்நுட்ப உதவியின் மூலம் உங்கள் அன்றாட வேலைகளை எளிதாக்கித் தருவார். கணினி அல்லது செல்போன் சார்ந்த சிக்கல்களை அவர் மிக எளிதாக தீர்த்து உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துவார். அதே சமயம் உங்கள் சாதனங்களின் கடவுச்சொற்களை அவரிடம் பகிர வேண்டாம். உங்கள் தனிப்பட்ட தரவுகளை அவர் அணுகுவது பிற்காலத்தில் உங்களுக்கு சங்கடத்தை தரும் சூழலை உருவாக்கலாம். அவர் உங்களை ஏதோ ஒரு முக்கிய முடிவை எடுக்கத் தூண்டுவார். அந்த முடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமையும். அவர் சொல்லும் ஆலோசனைகள் பெரும்பாலும் பயனுள்ளதாகவே இருக்கும். இருப்பினும் உங்கள் சொந்த உள்ளுணர்வை விட அவர் சொல்லை அதிகம் நம்புவது ஆபத்தானது. உங்கள் மனசாட்சி என்ன சொல்கிறது என்று யோசித்து பிறகு அவர் சொல்லும் ஆலோசனையுடன் ஒப்பிட்டு முடிவெடுங்கள். சமூக வலைதளங்களில் நீங்கள் பகிரும் தகவல்களை அந்த நபர் கவனிக்கச் செய்வார். இது உங்கள் பிரபலத்தை அதிகரிக்க உதவும். உங்கள் கருத்துக்கள் பலரை சென்றடையும். அதீத கவனம் உங்கள் மீது திரும்புவதால் சிலர் உங்களை விமர்சிக்கவோ அல்லது தவறாக புரிந்து கொள்ளவோ வாய்ப்புள்ளது. சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பகிரும்போது மிகவும் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படுங்கள். உங்களுக்கு பிடித்தமான ஒரு பொருளை பரிசாக வழங்க அவர் முன்வருவார். இது உங்கள் மீதான அவரது அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்தும். உங்களை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். அந்த பரிசிற்கு பின்னால் ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கிறதா என்று கவனியுங்கள். எதற்கும் கைமாறாக எதையும் எதிர்பார்க்காத நபர்கள் உலகில் குறைவு. எனவே அந்த பரிசை அன்புடன் பெற்றுக்கொண்டு உங்கள் கடமையில் உறுதியாக இருங்கள். உடல்நலக் குறைவு ஏதேனும் ஏற்பட்டால் அந்த நபர் ஒரு சிறந்த மருத்துவர் அல்லது சிகிச்சை முறையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். இது உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்க உதவும். இருப்பினும் அவர் சொல்லும் கைமருந்துகளை பின்பற்றும் முன் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது அவசியம். தவறான சிகிச்சை முறைகளை அவர் அறியாமலே உங்களுக்கு பரிந்துரைக்க வாய்ப்புள்ளது. எனவே விழிப்புடன் இருங்கள். உங்கள் பொறுமை சோதிக்கப்படும் சில சூழல்களை அவர் உருவாக்குவார். அந்தச் சூழலில் நீங்கள் நிதானமாக இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை காண்பீர்கள். இது உங்கள் ஆளுமையை வளர்க்கும். அவர் செய்யும் செயல்கள் வேண்டுமென்றே உங்களை சோதிப்பதாக இருந்தால் அதை உணர்ந்தவுடன் அவரிடமிருந்து தற்காலிகமாக விலகி இருப்பது நல்லது. தேவையில்லாமல் மோதலில் ஈடுபடுவது உங்கள் நேரத்தை தான் வீணடிக்கும். இந்த 24 மணி நேரத்தின் அனுபவங்கள் அந்த நபருடனான உங்கள் உறவை ஒரு புதிய பரிமாணத்திற்கு எடுத்துச் செல்லும். அவர் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கப் போகிறாரா அல்லது ஒரு பாடமாக முடிந்துவிடப் போகிறாரா என்பதை நீங்கள் உணர்வீர்கள். எது நடந்தாலும் உங்களின் விருச்சிக ராசிக்குரிய தீர்க்கமான சிந்தனையை இழக்காதீர்கள். உங்கள் எதிர்காலத்தை நீங்களே வடிவமைப்பவர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். அந்த நபர் ஒரு துணைக் கருவி மட்டுமே என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். விருச்சிக ராசியினரே, வரும் 24 மணி நேரம் உங்களுக்கு ஒரு முக்கிய திருப்பமாக அமையப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எம் என்ற எழுத்தில் தொடங்கும் நபர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தப் போகும் இந்த தாக்கம் தற்காலிகமானதாக தெரிந்தாலும் அது நீண்டகால விளைவுகளைக் கொண்டிருக்கக்கூடும். இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும்
உங்கள் எதிர்கால வாழ்வின் தரத்தை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை என்பதை மறக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக விழிப்புணர்வுடன் செயல்படுவது மிகவும் அவசியம். புதிய நபர் தருகின்ற ஒவ்வொரு ஆலோசனையையும் வாய்ப்பையும் உங்கள் உள்ளுணர்வு என்னும் தராசில் வைத்து சரியாக துலாம்பாரமாக எடை போட்டு பாருங்கள். அவர் தரும் ஊக்கத்தை உற்சாகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே சமயம் அவர் காட்டும் பாதை உங்கள் சொந்த கொள்கைகளுக்கும் இலக்குகளுக்கும் உடன்படுகிறதா என்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கும் விருச்சிக ராசிக்குரிய தீர்க்க தரிசனமும் ஆழ்ந்த நுண்ணறிவும் இந்த சோதனை காலங்களில் உங்களுக்கு துணையாக இருக்கும். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிச் செயல்படாமல் நிதானத்துடனும் பகுத்தறிவுடனும் முடிவுகளை எடுத்தால் இந்த நபரால் ஏற்படும் எந்தவொரு சவாலையும் நீங்கள் எளிதாக வென்றுவிட முடியும். உங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் அந்தரங்கத்தையும் விட்டுக் கொடுக்காத அளவிற்கு உறவுகளை கையாள்வதே உங்களின் பலமாகும். இந்த அனுபவங்கள் அனைத்தும் ஒரு வகையில் உங்களுக்கு பாடங்களே. அவர் உங்களுக்கு ஒரு நன்மையைச் செய்தாலும் அல்லது சிறிய சங்கடத்தை உருவாக்கினாலும் அது உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒரு பயிற்சியாக கருதுங்கள். அந்த நபர் ஒரு தூண்டுகோலாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை கப்பலின் சுக்கான் எப்போதும் உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. எனவே நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இந்த 24 மணி நேரத்தை எதிர்கொள்ளுங்கள். இறுதியாக எல்லாவற்றையும் கடந்து உங்கள் மனசாட்சிக்கு விரோதமில்லாத பாதையை மட்டும் தேர்ந்தெடுங்கள். இந்த 24 மணி நேரம் நிறைவடைந்த பிறகு அந்த நபரால் உங்களுக்கு கிடைத்த நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையற்ற கசப்புகளை மறந்து முன்னேறிச் செல்லுங்கள். உங்களுக்கான சிறந்த எதிர்காலத்தை நீங்களே வடிவமைக்கிறீர்கள் என்பதில் உறுதியாக இருங்கள். இந்த நாளின் முடிவில் நீங்கள் ஒரு புதிய தெளிவோடும் முதிர்ச்சியோடும் இருப்பீர்கள் என்று நம்புங்கள்.